பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, உபாகம புத்தகத்திலே 28ஆம் அதிகாரம் நீங்க அங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும் அப்படின்னு போட்டுருக்கும். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். இப்போ மழை கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. விவசாயம் பாதிக்கும், விலைவாசி கூட ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையில அந்தந்த காலத்துல தேவன் அழகாய் நடத்தணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுல கூட ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்காரு. ஒரு 60 வயசுல கூட ஒரு வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஏன்டா கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம தேவனுடைய கிருபையும் இரக்கமும் யாரு கிடைக்கும்? நல்ல பொக்கிஷாலியாக வானத்தை ஏசப்ப திறக்க ஆரம்பிச்சிட்டாலே போதாங்க, அற்புதம் நடக்கும். இன்றைக்கு அதுதான், வானம் திறக்க வேண்டும். நல்ல பொக்கிஷாலியாக வானம் திறக்க வேண்டும். நிறைய பேருக்கு ஆசை தானே, கடவுளுடைய கருணை இருந்தால் போதாங்க, எல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இந்த புது மாசம் ஒரு வெற்றி மாதமா இருக்கும். நல்ல பொக்கிஷாலியாக பரலோகத்தின் வாசலை தேவன் கண்டிப்பாக திறப்பார். அதுல தேவன் ஒரு சில விதிமுறைகளை, ஒழுக்க நெறிகளை மனிதனுக்கு தருகிறார், கையில கட்டளை தருகிறார். இன்னைக்கு அந்த உபாகம் 28ல ஒரு 14 வரைக்கும் 14 வசனங்கள் படிச்சு நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 வசனங்கள் சாபமாகவே இருக்கும். அப்ப அந்த சாபத்திலிருந்து மனுஷன் மீட்கப்படுவதற்கு, ஆசீர்வாதத்தை உடையவனாக அவன் மாறுவதற்கு சின்ன சின்ன வழிமுறைகளை அவன் நன்மைக்கு, அவன் ஆசீர்வாதத்திற்கு கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் நல்ல பொக்கிஷசாலையாக நான் வானத்தை திறப்பேன், இந்த பரலோகத்தை திறப்பேன், அங்கதான் சகல ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை நான் திறக்க வேண்டும் என்றால் அந்த முதல் வசனம் இப்படி சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையிலே பலிக்கும். அப்படியே ஆரம்பிக்கிறார். ஒரு நிலத்தின் கனி, கர்ப்பத்தின் கனி, அது ஆசுகமா பிசைக்கிற தொட்டி, அது ஆசுகமா இருக்க, ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. இப்படி கர்த்தர் பல ஆசீர்வாத மழையை அங்க பெய்ய பண்ணுகிறார். சிம்பிள். இறைவனுடைய போதனைக்கு, கட்டளைக்கு, வழிநடத்தலுக்கு, வழிகாட்டுதலுக்கு மனித இனம் அது கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளும் போது வானம் திறக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய தேசத்துல பஞ்சம் பட்டினி, சோமாலியா நாட்டை பத்தி படிச்சு பாருங்க, அதோடைய வரலாறு பாருங்க. செழிப்புள்ள நாடு தான், நிறைய நாடு. ஆனா இப்போ பஞ்சம். எங்கெல்லாம் பாவம் பெருகி இருக்கிறதோ, எங்கெல்லாம் சாபம் பெருகி இருக்கிறதோ அங்க பஞ்சம். நீங்க 1 ராஜாக்கள் அங்க 17ஆம் அதிகாரத்தை படிச்சு போது ஜனங்களோட பாவம் அதிகமானது, விக்கிரகம் அதிகமானது. அப்ப எலியா கடுங்கோபது, என் வார்த்தையின்படி பனியும் மழையும் பெய்யாதிருப்ப வானம் அடைக்கப்பட்டது. வானம் அடைச்சிட்டா, பரலோகம் அடைச்சிட்டா அந்த நாடு, அந்த மக்கள் சாபமாக மாறி போவார்கள். உங்க குடும்பம் கூட வானம் அடைக்க கூடாது. தேவனுடைய வானம், அந்த செழிப்பு பரலோக மேல இறங்கணும். கர்த்தருடைய கருணை உண்டாகணும், அபிஷேகம் இறங்கணும், அவருடைய வார்த்தைகள் இறங்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை செழிக்கும். அவர் யாருங்க? திறக்கிற, வானத்தை திறக்கிறவர். உனக்கு ஆண்டவர் வானத்தை திறக்கணும்னா சிம்பிளா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீ கதறவும் கூப்பிடவும் ஆரம்பிக்கும் போது வானவர் எலியா மறுபடியும் அவர் சொல்றாரு, என் கெட்டே வாருங்கள், தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை செப்பன கர்த்தாவே என்னை கேட்டருளும். அது ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வானத்தை திறந்து பெருமழை அங்கே இறங்கினது. கையளவு மேகமாய் மாறி பெருமழையாய் மாறி. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், தேவ மக்களே, சின்ன விஷயம், தேவனிடத்திலே தாழ்த்துங்கள். இந்த புதிய மாதம் உங்க வெற்றி மாதமாய், ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாய், ஒரு ஆசத்து நாளாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால், ஆண்டவர் நல்ல பொக்கிஷாலை வானத்தை திறக்கணும். ஆமே. நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்காத இருப்ப, நீ கொடுக்கிற கையாவன மாறணும். நான் சிம்பிள். ஆண்டவரே நல்ல வானத்தை திறப்பீராக, அற்புதம் செய்வீராக என்று நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த ஜெபம் கண்ணீரை துடைக்கும், கழிப்பாக மாறும். நீங்கள் செழிக்க ஒரு நிலையிலே மாறுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.